எனக்கு வருத்தமா இருக்கே. என்ன வருத்தம்? என் பொண்டாட்டிக்கிட்ட நான் இப்பெல்லாம் அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1000 இல்ல லட்சம் முறை கூட ஐ லவ் யூ சொல்லிட்டேன். ஆனா பதிலுக்கு அவ ஒரு வாட்டி கூட சொல்ல மாட்டேங்கிறாளே. அது நினைக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நல்ல உண்மையான அன்புள்ள காதலர்கள் தம்பதிகள் ஒருத்தர் மேல ஒருத்தர் உசரையே வச்சிருக்கிறவங்க அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிப்பாங்களாமா. அப்படியா? ஆமா. இதை யாரு சொன்னா? நான் தான். ஓஹோ, நான் கூட இப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் யாரோ பெரிய அறிஞர்கள் கவிஞர்கள் இல்ல இந்த பிலாசபி சொல்றவங்க இந்த மாதிரி யாராச்சும் சொல்லிருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஏய், அறிஞர்கள்லாம் எப்படி உருவாகுறாங்கன்னு நினைக்கிற? எல்லாம் அவங்கவங்க அனுபவத்துலதான். அதே மாதிரி என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். உண்மையான பாசம் வச்சிருக்க தம்பதிகள் காதலர்கள் அடிக்கடி ஐ லவ் யூன்னு சொல்லிப்பாங்க. அந்த அடிப்படையில தான் நானும் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றேன். சரிங்க அறிஞரே, ஒத்துக்கிறேன். ஐ லவ் யூ தமிழ். ஏய், பதிலுக்கு இப்பயாச்சும் சொல்லலாம்ல. வர வர ரொம்ப கெஞ்ச விடுற. ஏய் ஏய் தமிழ், ஏய் ஒரு முறை சொல்லிட்டு போ. அதே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. ஏய் தமிழ். அப்பா வாங்க, உள்ள வாங்க. வலது காலை வச்சு உள்ள வாங்க. வாங்க, இதான் நம்ம வீடு. லோட்டஸ், இதுதான் நீ தங்க போற பேலஸ். இந்த இடமா? ஆமா. ஏன் இந்த இடத்துக்கு என்ன? ஏய், நாங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரியுமா? எங்க வீட்டை பாத்திருக்கியா நீ? இந்த ஊர்லயே பெரிய வீடு எங்க வீடுதான். அப்பேற்பட்ட வீட்டுல தங்கினவங்கள இந்த வீட்டுல வந்து தங்க சொல்ற? அது உங்க வீடு உங்க வீடுன்னு வார்த்தை சொல்றியே, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? அது உங்க வீடு இல்ல, உங்க மாமா வீடு. உங்க மாமா வீட்டுல தான் நீங்க ஓசியில தங்கி இருந்தீங்க. அப்படி இருந்துட்டு என் வீட்டை பார்த்து குத்தம் சொல்றீங்களா? இந்த வீடு இல்லைன்னா போறதுக்கு வேற இடம் இல்லாம நடுத்தரில் தான் போய் நீங்க நிக்கணும். எனக்கு எங்கேயாவது கோயில் வாசல்ல வெட்ட வெளியில கொசுக்கறியில பட்டாதான் தூக்கமே வரும். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமேன்னு வாடகைக்கு இந்த வீட்டை பிடிச்சேன். மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் நான் இங்க வருவேன். நீங்க லேடிஸு தங்கத்துக்கு இடம் வேணுமே தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன். தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன அப்செட் பண்ணாதீங்க. லோட்டஸ், நீ வாழப்போகும் வசந்த மாளிகையை பார். பிடிச்சிருக்கா? சரி சரி இருங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். என்னடி ஐயோ, என்னம்மா இது? நம்ம நிலைமைய பாருடி. நாம எங்க எப்படி இருந்தவங்க.